பாசிட்டிவ் லைஃப் எஜுகேஷன் 20 டாபிக்ஸ். வாழ்க்கையில் இலக்கு அமைத்தல். வெற்றிக்கான மனப்பாங்கு. தோல்வியை சமாளிப்பது எப்படி? மாணவர்களுக்கு மோட்டிவேஷன். வெற்றிகரமான நபர்களின் கதைகள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளர்த்தல். நல்ல பழக்கங்கள் உருவாக்குதல். தினசரி ஒழுக்கம். நல்ல நண்பர்கள் தேர்வு. நேரத்தை மதிப்பது. வாழ்க்கை திட்டமிடல். கல்வி மற்றும் தொழில். மன உறுதி. முயற்சி மற்றும் வெற்றி. மாணவர்களுக்கு லீடர்ஷிப். நல்ல முடிவுகள் எடுப்பது. நல்ல சிந்தனை. வாழ்க்கை மதிப்புகள். நல்ல எதிர்காலம் உருவாக்குவது. இளம் தலைமுறை மாற்றம். ஹெல்த் லைஃப் ஸ்கில்ஸ் 20 டாபிக்ஸ். ஆரோக்கிய உணவு. உடற்பயிற்சி முக்கியம். மனநலம் பாதுகாப்பு. தூக்கம் முக்கியம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். டிஜிட்டல் அடிக்ஷன். சமூக ஊடகங்கள் பயன்பாடு. மாணவர்களுக்கு மெடிடேஷன். நல்ல வாழ்க்கை பழக்கங்கள். உடல் ஆரோக்கியம். மாணவர்களுக்கு யோகா. விளையாட்டு வாழ்க்கை. ஆரோக்கிய வாழ்க்கை முறை. நல்ல பழக்கங்கள். உடல் மற்றும் மனநலம். பள்ளி ஆரோக்கிய கல்வி. மாணவர்களுக்கு செல்ஃப் கேர். நல்ல தினசரி நடைமுறை. ஆரோக்கிய சமூக வாழ்க்கை. ஆரோக்கியமான எதிர்காலம். அன்பான தமிழ்நாடு மக்களே, தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளாக மதுவினால் அளவிட முடியாத சமூக அவலங்கள், குடும்ப வன்முறைகள், சாலை விபத்துகள், ஆண்கள் சமுதாயமே தங்கள் நிம்மதியான வாழ்வாதாரங்களை இழந்து தவித்து வருகிறார்கள். குடும்ப பெண்கள் இந்த மது பிரச்சனைகளிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று தெரியாமல் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகின்றனர். ஆண்கள் அனைவரையும் உடனடியாக மதுவிலிருந்து மீட்டுக் கொண்டு வருவது எளிதான நடைமுறை இல்லாத சூழல் உள்ளது. இந்த சமூக அமைப்பிலிருந்து முதலில் அடுத்த தலைமுறையையாவது நாம் காப்பாற்றி ஆகஸ்ட் வேண்டும். அப்போதுதான் வரும் தலைமுறை மது என்ற வார்த்தை அறியாமல் வாழ இயலும். இப்போது நாம் இந்த தலைமுறையை காக்க தவறினால் அதன் பின் இன்னும் 50 வருடங்களுக்கு காப்பாற்ற முடியாது. எனவே தமிழ்நாடு மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். அதற்காக நாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் புரொடெக்ஷன் கமிஷன் ஆணையம் அண்ட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் புரொடெக்ஷன் ஆக்ட் சட்ட மசோதா என்ற மாணவர் நலன் பாதுகாப்பு அரசின் சட்ட வரைவு முன்னெடுத்து உள்ளேன். இந்த நல்ல நோக்கத்துக்கு தமிழ்நாடு மக்கள் ஆதரவு அளித்து எதிர்கால நல்ல மாணவர் சமுதாயம் உருவாக இந்த திட்டத்தை வெற்றி அடைய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.